இப்போம்லாம் 100 பேருக்கு கண்ணை சுற்றி கருவளையம் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் ஆயில் ஜெல்லுன்னு சொல்லி அப்ளை பண்ணாலும் கருவளையம் போகவே மாட்டேங்குதா? இதுக்கு சிம்பிளாக வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி பார்த்துடலாமா? சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா சீவிட்டு ஒரு பவுலில் அதில் உள்ள சாறு ஃபுல்லாகவே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் இல்லைனா நார்மலான மஞ்சள் பொடி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. கண்ணை சுற்றி எங்கெல்லாம் கருவளையம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம காய வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாங்க. இதை ஒரு தடவை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. விடாமல் தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் வாஷ் பண்ணால் கூட இன்னுமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி தான் வச்சுருந்தேன். இதை பண்ணி முடிச்சுட்டு நான் ப்ரௌனி ஆர்டர்ஸ்லாம் எடுத்திருந்தேன். இன்றைக்கி மொத்தமாக ஒரு 1.5 kg ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்திருந்தது. எல்லாமே ட்ரிபிள் சாக்லேட்டில் தான் கேட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க சென்னையிலேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய பசங்களுக்கு ரொம்பவே ப்ரௌனி பிடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பசங்களோட பேரை வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. இர்ஃபான், ஃபர்ஹானா அப்படிங்கிற குட்டி பசங்களுக்காக.